அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தின் சிறப்பு எப்படின்னு கேட்டால், இந்த ஞாபக மறதி இருக்கிறவங்க, ஞாபக சக்தியை இழந்தவங்க, அதை மிஞ்சி போய் கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க, அவங்க சுயநிலவே என்னை இழந்துருக்கிறேங்க, என் புத்தி எங்கிட்டே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயில் வச்சுருக்கேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுடைய உடல் மனம் எல்லாமே செயல்படும், குணமடையும். எப்படி? இதுக்கெல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப பிரபஞ்ச சக்தியால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் எல்லா யோகங்களையும் வேலை செய்யுது. அப்போ நம்ம ஜாதகத்தில் இப்படியெல்லாம் ஒரு கோவில் இருக்கா? நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? இந்த புதுயுகம் சேனலை பாருங்கள், எத்தனையோ விதமான 4448 வியாதிகளுக்கெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நாளைக்கு இந்த உலகத்தில் தலைமுறையாக வாழ்ந்துட்டு இந்த மண்ணுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வழிகாட்டி மட்டும், இந்த கோவில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா, நம்ம மக்களுக்கு இதை சொல்லலைன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தை இந்த உலகத்துக்கு நம்ம எழுதி வச்சுட்டு போயிடணும். எப்படி உயில் எழுதி வைக்கிறாங்க அதுபோல் எழுதி வச்சுட்டு போயிடணும். அப்போது ஜாதக ரீதியாக நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த கோவிலை ஒரு மிகப்பெரிய லெவலில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சி கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்களுக்கு இந்த சாமி மேலே ஊற்றின தீர்த்தத்தை கொடுக்குறாங்க, பிரசாதங்கள் நிறையா கொடுக்குறாங்க, வழிகாட்டியாக இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும். இந்த ஆதிகால பரிகார கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சிறுப்புலியூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் சிறுப்புலியூர்னு ஒரு ஊரில் கிருபாசமூர்த்தி இந்த கோவில் தான் ஒரு மனநல சரியில்லாமல் இருக்கிறவங்க, சுயபுத்தி இழந்தவங்க, கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்க, ஞாபக சக்தி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் உங்களுக்கு இழந்ததெல்லாம் மீண்டு வருது. இழந்தது என்ன? நம்ம அறிவை இழந்தோம், நம்ம உடம்பை இழந்தோம், கோமா ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம ஞானத்தை இழந்தோம். இது எல்லாமே திரும்ப பெறலாம். இது கிருபாசமூர்த்தி. அப்போது இந்த இப்போ ஏற்பட்ட கோவில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது. அது சிறுப்புலியூர். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இது ஜாதகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவல், அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழணுன்னா இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ ஜாதகத்தில் எல்லாமே கிடைச்ச மாதிரி உங்களுக்கு. அப்போ எப்படியெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். சித்தர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் எப்படி கோயில் கட்ட முடியும்? அவங்களுக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் பேரும் புகழும் எல்லாமே எங்கிருந்து வந்து சித்தர்கள் மூலித்திருந்தால் வந்தது. அவங்களுடைய அமோனிஷி பவர் தான் நம்ம ஜாதகம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் மன்னாதி மன்னனை எல்லாம் தாண்டி பொறுமையாக இருந்து தான் கடவுளை அடைஞ்சிருக்காங்க. பொறுமையும் நிதானமும் ஜாதகத்துக்கு அவ்வளவு தேவை. அப்படின்னா பாருங்கள், ஒரு ஜோதிடர் பொறுமையாக இருந்தால் எதை வேணாலும் கணிக்க முடியுமா? அதே போல் ஒரு மனிதர் பொறுமையாக இருந்தால்
இந்த உலகத்தில் எதை வேணால் சாதிக்க முடியுமா? எல்லாமே பொறுமை அவசியம், நிதானம் அவசியம், நிலைமை தெரிஞ்சு நம்ம வாழணுமா அப்படின்னா பாருங்கள். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவர். இது பாருங்கள், இந்த கோமா ஸ்டேஜுக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்குதுங்கிறத இந்த பிரபஞ்சத்தில் வந்து அந்த லிங்கத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷர்களாக பிறந்து மகானாகி, மனிதனாக பிறந்து மகானாகி, சித்தர்களாகி, இந்த பூலோகத்தில் போய் வானசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருவிகளையும் விஞ்ஞானத்தில் போய் மனம்தான் கருவி. இந்த மனம் இங்கே கீழே தான் உட்காந்துருக்குது. இந்த மனத்தினுடைய கருவி தான் இந்த ஆன்மா. இது போய் ஒரு வானசாஸ்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒரு விஷயத்தை தேடி கொண்டு வந்து ஓலைச்சுவடி கொண்டு வந்து சேர்த்திருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய தியானம் எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். சரியான ஆச்சரியம். நம்ம ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்கே கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு எதோ மைண்டுக்குள்ளே வருது. கண்ணை மூடி உட்கார்ந்தா எதோ மைண்டுக்குள்ளே வருது, உங்களுக்கே தெரியும். அரை மணி நேரம் உட்கார்ந்தா நம்மளால் உடம்பெல்லாம் அப்படியே அசருது. அவங்கெல்லாம் 3000 வருஷம் தவம் பண்ண, 800 வருஷம் தவம் பண்ண, 5000 வருஷம் தவம் பண்ணன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? ஆச்சரியமாக இருக்குல்ல? அதான் தவம். இந்த தவத்தில் வந்து இவ்வளோ பெரிய பவர் இருக்குதுங்கிறத தான் தியானம். அவங்க தியானம் பண்ணுறேன்னு சொன்னதே நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான். இந்த ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி. அப்போ இது எல்லாமே ஜாதகத்தில் முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? இப்போவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த கோமா ஸ்டேஜில் ஞாபக சக்தி இழந்திருக்கிறவங்க போய் கோயிலில் விளக்கு போடுங்க. என்னென்னு சொல்லி விளக்கு போடுறீங்க? இந்த பாட்டை எழுதிக்கிங்க. முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு சொல்லி விளக்கேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம். இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஒரு A4 சைஸு 1736 பரிகாரங்கள். ஒவ்வொரு பரிகாரங்களும் மக்களுக்கு தேவையான பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி வீடு வீடாக கொண்டு போய் அந்த பரிகாரம் வந்து சேருது, புக்கு கொண்டு போய் சேருது. இந்த புக்கு வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடச்சிடும். 2 நாளில் டோர் டெலிவரி. இது இல்லாமல் ஜோதிடம், பிரசன்னம், இது எல்லாமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஜோதிடமும் பிரசன்னமும் இதுக்கு வந்து சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய பதிவுகள் கிடைக்கும். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் மக்களை ஆலய தரிசனத்துக்காக அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடங்கள் நிறைய மக்களுக்கு இந்த ஆதிகால பரிகார ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஆன்லைன்லேயே 6000 பேர் படிச்சிருக்காங்க, நேரடியாகவும் படிச்சிருக்காங்க. இப்போ ஆண்கள் பெண்களுக்குன்னு சொல்லி பேட்சாக படித்து வெளியில் நிறைய பேர் ஜோசியர் ஆகிட்டாங்க. இப்போ பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு 108 பேருக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜோதிட கிளாஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வேணும். அவங்க தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தால் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்காக கீழே வந்து ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ஆள் சேர்க்கை நடந்துட்டுருக்குது. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து உண்டு என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.